பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால அத்தை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகலை பண்ணிட்டு இருந்தா. சரி கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா வந்து கிளம்பிட்டோம். ரெகுலராக பஸ்ஸில் தான் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். பட் இந்த வாட்டி வந்துட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற ஐடியா இல்லை. வண்டியிலே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. வண்டி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னோடனே வீட்டில் வந்துட்டு அப்பா ஆரம்பிச்சிட்டாரு, நீ ஒன்றும் வண்டி எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒழுங்காக பஸ்ஸில் போ, வண்டி பாதியிலே ரிப்பேர் ஆகிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களோட அக்கறையும் பயமும் வந்துட்டு நமக்கு புரியுது. ஆனால் எத்தனை நாள் தான் இந்த பயத்திலே வந்துட்டு நம்ம எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறது. ஒரு 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கூட என்ன வேலைக்கு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. வீட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு வேலை இருக்கா பாரு அப்படின்னு சொன்னாங்க. இப்படியே எல்லாத்துக்கும் அவங்க வந்துட்டு நோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் நம்ம வந்துட்டு அதை கேட்டுட்டு வீட்டிலே இருந்தோம்னா நம்ம வந்துட்டு முன்னேறவே முடியாது. அதுக்காக அவங்க பேச்சை மீறி நடங்கன்னு சொல்ல வரல. உங்களால் முடியும், நீங்கள் பண்ணுவீங்கன்னு தைரியம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு பண்ணலாம். சும்மா தேவையில்லாத ஒரு பயத்துக்காக நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கிற முதல் படியே நம்ம எடுத்து வைக்காமல் இருக்கக்கூடாது. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.